உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் அவருக்கு எதிராக இருந்தாங்க. ரொம்ப போராடின 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் வெள்ளைக்காரனை சப்போர்ட் பண்ண கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன இருந்துச்சு, முஸ்லீம்களில் வெள்ளைக்காரனை தீவிரமாக எதிர்த்து போராடினவங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா மௌலானா மஹமூத் ஹசன் அப்படிங்கிறவர். அவர் ஷைகுல் ஹிந்து அப்படின்னு சொல்லப்படுவார். அவர் தேவபந்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை கைது பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் உத்தரவு போடுறான். எப்படி இவரை கைது பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் உத்தரவு போடுறான். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? கிட்டத்தட்ட சவுதியில் இருக்கிறார் அந்த டைமில். அப்போ ஷரீஃப் அல் ஹசன் இருக்கிறான்ல, யார்? மக்காவுடைய கவர்னர். இவன் யார்? இவன் உஸ்மானிய கலீஃபாவுடைய பிரதிநிதி. இவன் என்ன பண்ணுறான், இந்த ஷரீஃப் அல் ஹுசைனு இது ரசூல்லாவுடைய ஃபேமிலி சேர்ந்த ஒரு அபுல் லஹப் மாதிரியான ஒரு இப்லீஸ், அது சைத்தானு. இந்த சைத்தானை பற்றி நம்ம நிறைய இதில் பேசியிருப்போம், இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயமில். சரியா? அப்போ அவன் போய் தேடுறான். யாரை? ஆளை அனுப்பி, சிப்பாய்களை அனுப்பி மஹமூத் ஹசனை கைது பண்ண சொல்லி வெள்ளைக்கார எஜமான்னு சொல்லிட்டான். அதனால் நீங்கள் போய் அவரை தேடுங்க அப்படின்னு. அப்போ தேடிட்டு நேராக அவர் இருக்கிற ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே யார்? சிப்பாய். நேராக போய் யார் முன்னாடி நிற்கிறான்? அவர் முன்னாடி போய் நிற்கிறான் சிப்பாய். போய் நின்று அவர்கிட்டே கேட்குறான், மஹமூத் ஹசன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. யாரை பார்த்து? அவர்கிட்டே போய் அவர்கிட்ட அவன் நேரில் அவன் பார்த்ததில்லை. நேரில் போய் கேட்குறான், மௌலானா மஹமூத் ஹசன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் என்னங்கிறார், பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். எங்கே இருக்கார் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் வெளியே வர்றார், பின்னாடி வர்றாரு. வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் நின்றுருந்தார் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியா கிளம்பு டக்குன்ட்டு, இந்த பக்கம் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்த திசையிலேருந்து ரிவர்ஸில் போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே நின்றுருந்தாருன்னா என்ன அர்த்தம்? 2 ஸ்டெப்புக்கு முன்னாடி இங்கே இருந்தார். நான் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதா? இது மாதிரியான ஒரு ஒரு கிம்மிக் இது. எது? இப்ராஹிம் நபி இந்த மாதிரி சொன்னது. இன்றைக்கி உலமாக்கள் தாய்க்கள்லாம் பொய் சொல்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஒன்று பேசிவிட்டு அதை மறுத்து பேசுகிறது, பொய் பேசுகிறது. முன்னாடி அப்படி சொன்னியேன்னு கேட்டால் நான் சொல்லவே இல்லைன்றுவான். இப்போ அன்றைக்கி உலமாக்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கும். உயிர் போகிற நேரத்தில் கூட பொய் சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது தந்திரங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தூய்மையாக நடந்திருக்கிறாங்க பாரு.